3 விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக எனது வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிட்டுள்ளேன். ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. 1 கடவுள், 2வது வறுமை, 3வது பாகிஸ்தான் அரசியல் என்றார் ஒரு வரலாற்று ஆய்வாளர். பாகிஸ்தானில் அரசியல்வாதிகளுக்கோ இராணுவ அதிகாரிகளுக்கோ ஒரு சிக்கல் வந்தால் அவர்கள் முதலில் கை வைப்பது அந்நாட்டு ஜனநாயகத்தின் மீதுதான். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை கலைத்துவிட்டு உடனடியாக இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்கள். ஒவ்வொரு முறை இவ்வாறு நடக்கும் போதும் காஷ்மீரை மீட்போம் என்ற அறிவிப்புதான் முதலில் வெளிவரும். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வறுமையை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வருவதைப் போல பாகிஸ்தானில் காஷ்மீரை மீட்போம் என்று சொல்வது எழுதப்படாத விதி. அதை நம்புவதைத் தவிர பாகிஸ்தான் மக்களுக்கு வேறு வழியில்லை. 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானில் கல்வி அறிவு பெற்றவர்கள் சுமார் 63 விழுக்காடு பேர். அதாவது தனி நாடாக உருவாகி 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட 1/3 பங்கு மக்களுக்கு கல்வியை வழங்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். சரி, படிக்கிற பிள்ளைகளாவது உயர் கல்வி வரை செல்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. பாக் அலைன்ஸ் ஃபார் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி 5 முதல் 16 வயது வரை உள்ள 2.5 கோடி குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ளனர். குறிப்பாக கிராமப்புற பிள்ளைகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இராணுவத்திற்கும் உளவுத்துறையான ISIக்கும் செலவழிக்கிற தொகையில் பாதியை கூட படிப்புக்கு ஒதுக்காததே இதற்கு காரணம் என்கிறார்கள். போதாக்குறைக்கு மதக்கல்வியை போதிக்கும் மதரசாக்களை பயங்கரவாத பயிற்சி பள்ளிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் காஷ்மீர், ஜிகாத் உள்ளிட்ட சொற்கள் எல்லாம் இளம் வயதிலேயே பாகிஸ்தான் குழந்தைகள் மனதில் பதிந்து விடுகின்றன. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்றது பாகிஸ்தான். அந்நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரலாக முகமது அலி ஜின்னாவும் பிரதமராக லியாகத் அலிகானும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆட்சி அதிகாரத்தின் பெரும்பகுதி ஜின்னாவிடமும் கொஞ்சம் லியாகத் அலிகானிடமும் கொஞ்சம் அசம்பிளியிடமும் இருந்தது. பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்பட்ட முகமது அலி ஜின்னா பிறந்த இடம் என்பதால் அந்நாட்டின் தலைநகராக கராச்சி அப்போது தேர்வு செய்யப்பட்டது. அரசியல் சட்டத்தை வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி ஜின்னா காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு சிலருக்கு பதவி ஆசை வர முஸ்லீம் லீக்குக்கு எதிராக புதிய கட்சி உருவாகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை இன்னொரு கட்சி இந்த மண்ணில் உருவாக முடியாது என்றார் பிரதமர் லியாகத் அலிகான். மற்றொரு புறம் அரசியல் சட்டத்தை உருவாக்குவதிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள். பிரிட்டிஷ் சட்டத்தை அடிப்படையாக கொண்ட சட்ட வடிவத்தை உருவாக்க லியாகத் அலிகான் விரும்பினார். எனினும் ஓர் இஸ்லாமிய தேசத்தின் சட்டங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட வேண்டும் என்ற குரல்களும் ஒலிக்கத் தொடங்கின. இதற்கிடையே 1951ஆம் ஆண்டு ராவல்பிண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் லியாகத் அலிகான் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரிட்டிஷ் சட்டங்களை பின்பற்றி பாகிஸ்தான் சட்டத்தை உருவாக்க அவர் எடுத்த முயற்சி பழமைவாதிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் அதன் காரணமாகவே அவர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. லியாகத் அலிகானின் மறைவுக்கு பிறகு கவர்னர் ஜெனரலாக இருந்த ख्वाजा नाजिमुद्दीन பாகிஸ்தான் பிரதமரானார். நிதி அமைச்சராக இருந்த குலாம் முகமது கவர்னர் ஜெனரல் நாற்காலியில் அமர்ந்தார். முக்கிய பதவியை ஏற்ற இருவராலும் கட்சி மற்றும் ஆட்சியில் உறுதியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. கிழக்கு பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக்கை ஓரங்கட்டிவிட்டு அவாமி லீக் வேகமாக வளர ஆரம்பித்தது. அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக உருவாக்கப்படாததால் நாடு முழுவதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. அதன் விளைவாக பாகிஸ்தான் பிரதமர் நாற்காலியை வைத்து மியூசிக் சேர் விளையாடும் நிலைமை ஏற்பட்டது. 1953இல் முகமது அலி போக்ரா, 1955இல் சௌத்ரி முகமது அலி, 1956இல் ஹுசைன் ஷாஹீத் ஷர்வார்டி, 1957இல் இப்ராஹிம் இஸ்மாயில் சுந்த்ரிகர், அதே ஆண்டில் ஃபெரோஸ் கான் நூன் என 4 ஆண்டுகளில் 5 பிரதமர்கள் வந்து போனார்கள். இப்படி ஒரு வினோதமான சூழலில் ஜமாத்-இ-இஸ்லாமி எனும் மத அடிப்படைவாத இயக்கம் அரசியல்வாதிகளை நம்புவதை விட ஆண்டவனிடம் முறையிடுங்கள் என எளிய மக்களிடம் பரப்புரை செய்தது. ஜமாத்-இ-இஸ்லாமி இயக்கம்தான் பாகிஸ்தான் அரசியலமைப்பு சட்டத்தில்
இஸ்லாத்தின் செல்வாக்கு அதிகரிக்க காரணமாயிருந்தது. 1958 ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் அதிபராக இருந்த இஸ்கந்தர் அலி மிர்சா இராணுவத்தின் துணையுடன் ஆட்சியை கலைத்தார். அவருக்கு முன்பு அப்பதவியில் இருந்தவர்கள் கவர்னர் ஜெனரல் என்றே அழைக்கப்பட்டார்கள். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த பதவி அதிபர் என மாறியது. அந்த வகையில் பாகிஸ்தானின் முதல் அதிபர் மிர்சாதான். நாடு முழுவதும் நடைபெற்ற வன்முறைகளும் கலவரங்களும் தான் ஆட்சி கலைப்புக்கு வழிவகுத்தன. முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடாக இருந்தாலும் பாகிஸ்தானின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் மொழியாலும் பண்பாட்டாலும் வேறுபட்டிருந்தன. மேற்கு பாகிஸ்தானால் கிழக்கு பாகிஸ்தான் புறக்கணிக்கப்பட்டது. லியாகத் அலி கான் தேசிய மொழிக் கொள்கையை அறிவித்தபோது 2 பகுதிகளுக்கும் இடையிலான வேறுபாடு அப்பட்டமாக வெளிப்பட்டது. பஞ்சாபி மற்றும் வங்க மொழி பேசும் மக்கள் உருதுவை தேசிய மொழியாக ஏற்க மறுத்தார்கள். குறிப்பாக கிழக்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. அதனால் கோபமடைந்த அரசு அந்த பகுதியை புறக்கணிக்க தொடங்கியது. கிழக்கு பாகிஸ்தானில் அவாமி லீக் கட்சி மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்தது. அதை தொடங்கிய ஹுசைன் ஷாஹித் ஷுரவார்டி 1956 ஆண்டு பாகிஸ்தானின் பிரதமரானார். அப்பாடா, இனியாவது நமது பிரச்சனைகள் தீரும் என கிழக்கு பாகிஸ்தானியர்கள் நினைத்தனர். ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் எழுந்த எதிர்ப்பால் ஒரே ஆண்டில் ஷுரவார்டி பிரதமர் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. அவருக்கு அடுத்து 2 பிரதமர்கள் வந்த நிலையில்தான் ஆட்சியை கலைத்தார் அதிபர் மிர்சா. தற்காலிகமாக இராணுவ ஆட்சியை அமைத்துவிட்டு நிலைமை சீரானதும் தேர்தல் நடத்தலாம் என்று எண்ணிய மிர்சா அடுத்த 20 நாட்களில் தமது பதவியே போய்விடும் என கனவு கூட கண்டிருக்க மாட்டார். இருப்பினும் அதுதான் நடந்தது. இராணுவத்தால் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மிர்சா உயிருக்கு பயந்து லண்டனுக்கு ஓடிப்போனார். பாகிஸ்தானின் முதல் இராணுவ கமாண்டரான அயூப் கான் 1958 ஆண்டு அக்டோபர் 27 அந்நாட்டின் அதிபரானார். அவர் பதவிக்கு வந்தபோது உலகத்தையே அதிர வைக்கும் அளவுக்கு கடத்தல்கள், பெரும் கருப்பு சந்தை, எங்கும் போதை பழக்கம், தீவிரவாதம் என இரத்த பூமியாக இருந்தது பாகிஸ்தான். இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்த அயூப் கான் வெளியுறவு கொள்கையிலும் கவனம் செலுத்தினார். அவரது அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் சுல்ஃபிகர் அலி பூட்டோ. அமெரிக்கா, சீனா, ஈரான், சவுதி என பல்வேறு நாடுகளுடன் நல்லுறவு ஏற்பட்டாலும் இந்தியாவுடனான உறவு மட்டும் இழுபறியாகவே இருந்தது. 1962 இராணுவ ஆட்சியை திரும்ப பெற்ற அயூப் கான் மக்களின் ஆதரவுடன் மீண்டும் அதிபரானார். அசைக்க முடியாத சர்வாதிகாரியாக இருந்த அயூப் கானை காலி செய்தவர் அவரால் வளர்க்கப்பட்ட சுல்ஃபிகர் அலி பூட்டோ. 1965 ஆண்டில் இந்தியாவுடன் போர் செய்த பாகிஸ்தான் தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு 2 நாடுகளுக்கும் இடையே தாஷ்கண்ட் ஒப்பந்தம் உருவானது. போருக்கு முன்பு 2 நாடுகளுக்கும் இடையே இருந்த எல்லைதான் மீண்டும் தொடரும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தாஷ்கண்ட் ஒப்பந்தம் பூட்டோவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அதற்கு ஒப்புக்கொண்ட அயூப் கானுக்கு எதிராக கல்லூரி மாணவர்களை தூண்டிவிட்டார். லாகூரில் கலவர நெருப்பு பற்றி எரிந்தது. தாம் நல்ல பெயர் வாங்குவதற்காக காஷ்மீரை காவு கொடுத்து விட்டார் அயூப் என்று பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்கள் மட்டுமன்றி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் அயூப்புக்கு எதிராக திருப்பிவிட்டார் பூட்டோ. 1966 ஆண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய அவர் 1967 பாகிஸ்தான் மக்கள் கட்சியை தொடங்கினார். இதற்கு நடுவே சம உரிமை வழங்க கோரி கிழக்கு பாகிஸ்தானில் போராட்டம் தீவிரமடைந்தது. மக்களை தூண்டிவிட்ட புகாரில் அவாமி லீக் கட்சியின் முஜிபுர் ரஹ்மான் கைது செய்யப்பட்டார். அதனால் கலவரம் மேலும் அதிகமானது. வேறு வழியின்றி முஜிபுர் ரஹ்மானை விடுவித்த அயூப் அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அதனால் பயனில்லை என்று நினைத்த ரஹ்மான் பேச்சுவார்த்தையை புறக்கணித்து விட்டார். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டாலும் கலவரங்கள் ஓய்ந்தபாடில்லை. ஒரு கட்டத்தில் நிலைமை கையை மீறி சென்றதால் 1969 ஆண்டு மார்ச் மாத இறுதியில் இராணுவ ஜெனரல் யாஹியா கானிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்துவிட்டு பதவி விலகினார் அயூப் கான். அவரது செயல் பூட்டோவுக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அயூப் கானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பாத முஜிபுர் ரஹ்மான் யாஹியா கானிடம் சமரசம் பேசி பார்த்தார். தனி நாடு வேண்டாம்,
இராணுவ ஆட்சியை விலக்கிக் கொண்டு மக்களாட்சிக்கு வழிவிடுங்கள், கிழக்கு பாகிஸ்தானுக்கான உரிமையை வழங்குங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் முஜிபுர் ரஹ்மான். கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தானில் மக்களாட்சியை நிறுவ யாஹியா கான் ஒப்புக்கொண்டார். 2 கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் முன்னணியில் இருந்தன. மேற்கு பாகிஸ்தானில் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கும், கிழக்கு பாகிஸ்தானில் முஜிபுர் ரஹ்மானின் அவாமி லீக் கட்சிக்கும் செல்வாக்கு இருந்தது. பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சிதான் வெற்றி பெறும், தாமே அதிபராக தொடர அனுமதிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் தேர்தலுக்கே ஏற்பாடு செய்தார் யாஹியா கான். ஆனால் முடிவுகள் அவரது எண்ணத்திற்கு நேர்மாறாக இருந்தன. பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கு 85 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. அவாமி லீக் கட்சியோ 167 இடங்களில் அமோக வெற்றி பெற்றது. 1971ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டாக்காவுக்கு சென்ற யாஹியா கானும் பூட்டோவும் முஜிபுர் ரஹ்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் கூட்டாட்சி என்பதில் ரஹ்மான் உறுதியாக இருந்தார். அதனால் புதிய நாடாளுமன்றம் கூடுவதை அதிபர் ஒத்திவைத்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு அவாமி லீக் அழைப்பு விடுத்தது. கிழக்கு பாகிஸ்தான் முழுவதும் கடைகள், அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மூடப்பட்டன. வங்க முஸ்லிம்கள் தெருவில் இறங்கி போராடத் தொடங்கினர். அவர்களை ஒடுக்க இராணுவம் முடிவு செய்தது. வான் வழியாகவும் கப்பல் மூலமும் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டன. மார்ச் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் இரவு நேரத்தில் இராணுவம் நடத்திய பயங்கர தாக்குதலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் உயிரிழந்தனர். விடுதிகள் மீது இராணுவ பீரங்கிகள் குண்டு வீசியதால் கொத்து கொத்தாக செத்து விழுந்த மாணவர்களின் உடல்கள் அவசரமாக தோண்டப்பட்ட குழிகளுக்குள் தள்ளப்பட்டன. வங்க பத்திரிகை அலுவலகங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் குறிவைத்து தாக்கப்பட்டன. இரவோடு இரவாக முஜிபுர் ரஹ்மான் கைது செய்யப்பட்டு மேற்கு பாகிஸ்தான் அழைத்துச் செல்லப்பட்டு ரகசிய இடத்தில் அடைக்கப்பட்டார். கிராமப்புறங்களையும் இராணுவம் விட்டு வைக்கவில்லை. போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. அவர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய வெறியாட்டத்தில் சுமார் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வீடுகள், கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. அச்சமடைந்த அப்பாவி மக்கள் டாக்கா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறி இந்தியாவுக்கு வரத் தொடங்கினர். சுமார் 1 கோடி அகதிகளை இந்தியாவால் சமாளிக்க முடியாத நிலை. கிழக்கு பாகிஸ்தான் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் முடிக்கலாம் என இந்தியா நினைத்தது. ஆனால் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்து முக்கிய இடங்களில் குண்டு வீசின. அதற்கு அடுத்த நாளே பாகிஸ்தானின் 47 விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியா. 3 போர்க்கப்பல்களும் 1 நீர்மூழ்கி கப்பலும் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்திய வீரர்கள் தாக்கத் தொடங்கினர். டிசம்பர் 7ஆம் தேதி வங்க தேசத்தை தனி நாடாக இந்தியா அங்கீகரித்தது. டிசம்பர் 16ஆம் தேதி போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் படைத்தலைவர் நியாஜி இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்தார். நிபந்தனையின்றி சரணடைந்தால் போரை நிறுத்துகிறோம் என்று பதில் கொடுத்தார் இந்திய படைத்தலைவர் மானக்ஷா. அன்று மாலை டாக்காவின் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தமது இராணுவ அடையாளங்களையும் துப்பாக்கியையும் கொடுத்துவிட்டு சரணடைந்தார் பாகிஸ்தான் படைத்தலைவர் நியாஜி. அவருடன் ஆயிரக்கணக்கான வீரர்களும் சரணடைந்தனர். சூரியன் மறைந்த அந்த நேரத்தில் இந்தியாவின் உதவியால் வங்கதேசம் உருவானது. இந்த தோல்வி பாகிஸ்தானில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. யாஹியா கானின் முன் யோசனையற்ற நடவடிக்கைகளே தோல்விக்கு காரணம் என குற்றஞ்சாட்டப்பட்டதால் வேறு வழியின்றி அதிபர் பதவியிலிருந்து விலகிய அவர் அதிகாரத்தை பூட்டோவிடம் ஒப்படைத்தார். 1973ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அதிபராக இருந்த பூட்டோ பிறகு பாகிஸ்தானின் பிரதமரானார். அதன் பிறகு முதல் வேலையாக இராணுவத்தின் செயல்பாடுகளை கட்டுக்குள் வைத்த அவர் உளவுத்துறையான ISI-ஐ வளர்க்கத் தொடங்கினார். இன்று பாகிஸ்தானில் சர்வ அதிகாரம் பெற்ற அமைப்பாக ISI இருப்பதற்கு மூல காரணம் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோதான். அப்துல் குவாதிர் கான் இவர்தான் பாகிஸ்தான் அணு ஆயுத திட்டத்தின் தந்தை. 1970களின் மத்தியில் அப்துல் குவாதிர் கானை அழைத்த பூட்டோ அணு ஆயுதங்களை தயாரிக்க உத்தரவிட்டார். மற்றொரு புறம் மக்களை சமாதானப்படுத்துவதற்காக விவசாய கடன்கள், குறைந்த விலையில் மின்சாரம், மலிவு விலையில் கோதுமை போன்ற திட்டங்களை செயல்படுத்தினார்.
அவற்றை காட்டி உலக நாடுகளிடமிருந்து கடன் பெறவும் பூட்டோ தவறவில்லை. இப்படி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்யும் தலைவர் என்ற இமேஜை பூட்டோ உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் அவரது ஆட்சியில் பெரும் ஊழல்கள் நடப்பதாக புகார்கள் வெடித்து கிளம்பின. மேலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை கூட ISI கேட்டே எடுக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்தது. அதுநாள் வரை நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த இராணுவம் தமக்கான முக்கியத்துவத்தை மீட்டெடுக்க நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. 1977ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி இராணுவ தளபதி முகமது ஜியாவுல் ஹக்கால் பூட்டோவின் ஆட்சி கலைக்கப்பட்டது. கொலை வழக்கில் ராவல்பிண்டி சிறையில் அடைக்கப்பட்ட ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். இராணுவ ஆட்சியாளரான ஜியாவுல் ஹக் இதோ தேர்தல் நடத்திவிடுகிறேன், அதோ தேர்தல் நடத்திவிடுகிறேன் என்று போக்கு காட்டியே நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவின் மனைவி நஸ்ரத், மகள் பெனாசிர் பூட்டோ, மகன் முர்டாசா ஆகியோர் ஜியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். அதை பற்றி கவலைப்படாத ஜியா பாகிஸ்தானை ஒரு பரிபூரண இஸ்லாமிய தேசமாக மட்டுமே செயல்பட அனுமதிப்பேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் ஷரியத் நீதிமன்றங்களை திறந்தார். மிகச்சிறு குற்றங்களுக்கு கூட கடும் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் விவசாயிகளின் போதைப் பொருள் ஏற்றுமதி தடைபட்டு போனது. எனவே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருந்த ஆதிவாசிகளை பயன்படுத்தி கடத்தலை தொடர முடிவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் உள்நாட்டிலேயே போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டு காசு பார்க்க தொடங்கினர். சில மாதங்களிலேயே நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் பரவிவிட்டது. மதம் சார்ந்த கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சியடையும் வாய்ப்பு பாகிஸ்தான் மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் விளைவாக வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடியது. போதை கலாச்சாரம், வேலையின்மை, பணப்பற்றாக்குறை என எல்லாம் சேர்ந்து மக்களை வேறு திசைக்கு திருப்பின. 2 இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். கராச்சியில் ஒரே இரவில் 300 பேர் கொல்லப்பட்டதால் இரத்த ஆறு ஓடியது. அத்தனைக்கும் காரணம் என கூறி பிரதமர் முகமது கான் ஜுனேஜோவை பதவியிலிருந்து நீக்கினார் ஜியா. தேர்தலை நடத்தாமல் இழுத்துக்கொண்டே செல்வதாக சொன்னீர்களே, பிறகு எப்படி ஜுனேஜோ பிரதமரானார் என்று நீங்கள் கேட்கலாம். 1985ஆம் ஆண்டு ஒரு வித்தியாசமான பொதுத் தேர்தலை நடத்தினார் ஜியா. அதன்படி யாரும் அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடாது, அனைவரும் சுயேட்சையாகத்தான் தேர்தலில் நிற்க வேண்டும். வினோதமான முறையில் நடைபெற்ற அந்த எலெக்ஷன் மூலம் பிரதமரானவர்தான் ஜுனேஜோ. அவரை நீக்கிய பிறகு 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்த ஜியா ஆகஸ்ட் 17ஆம் தேதியே விமான விபத்தில் இறந்து போனார். அவருக்கு அடுத்த அதிபராக வந்த குலாம் இஷாக் கான் 1988ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி தேர்தலை நடத்தினார். அதில் வென்று பாகிஸ்தான் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தார் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவின் மகள் பெனாசிர் பூட்டோ. பாகிஸ்தான் அரசியலில் மிகப்பெரிய தோல்விகளை பெனாசிர் சந்திக்க காரணமாக இருந்தவர்கள் 3 பேர். அவர்களில் முதல் நபர் பெனாசிரின் தாய் நஸ்ரத் பூட்டோ. பாகிஸ்தான் மக்கள் கட்சியில் பெனாசிரின் செல்வாக்கு அதிகரிப்பதை அவரது தாயே விரும்பவில்லை. அதனால் கட்சிக்குள் பல்வேறு சிக்கல்கள் எழ தாய்க்கும் மகளுக்குமான உறவு கசந்து போனது. பெனாசிரின் அரசியல் வாழ்க்கையை காலி செய்த 2வது நபர் அவரது கணவர் ஆசிஃப் அலி ஜர்தாரி. பெரும் பணக்காரரும் தொழில் அதிபருமான சர்தாரி அரசு நிர்வாகத்தில் அதிகம் தலையிட்டார். 10% சர்தாரி என பெயர் வரும் அளவிற்கு அவர் கமிஷனை வாங்கி குவித்ததாக சொல்வார்கள். பெனாசிருக்கு சிக்கலை ஏற்படுத்திய 3வது நபர் அவரது சகோதரர் முர்டாசா. முன்னாள் அதிபர் ஜியாவுக்கு எதிராக தீவிரவாத அமைப்பை தொடங்கிய அவர் சகோதரி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரியான பாதைக்கு திரும்பவில்லை. உறவுகளை தவிர்த்து பெனாசிர் பூட்டோவுக்கு குடைச்சல் கொடுத்த மற்றொரு முக்கியமான நபர் நவாஸ் ஷெரீப். பிரதான எதிர்க்கட்சியாக முஸ்லீம் லீக்கின் தலைவரான நவாஸ் குடும்ப அரசியல் என்ற அஸ்திரத்தை பெனாசிர் மீது ஏவினார். போதாக்குறைக்கு இனக்கலவரமும் வெடிக்க 1990ஆம் ஆண்டு பெனாசிரின் ஆட்சியை கலைத்தார் அதிபர் குலாம் இஷாக் கான். எப்படி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ ராணுவத்தை அடக்கி வைத்தாரோ அதேபோல் அவரது மகள் பெனாசிர் பூட்டோ ISI-ஐ கட்டுக்குள் வைத்தார்.
ஒரு உளவு அமைப்பு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கக்கூடாது என்பது அவரது எண்ணம். அதனால் பெனாசீருக்கு எதிராக உள்நாட்டுக்குள்ளேயே கலகத்தை தூண்டிவிட்டது ISI. 1990களின் தொடக்கத்தில் பல்வேறு தீவிரவாத இயக்கங்கள் தோன்றி இந்திய எல்லையோரத்தில் வேரூன்ற பெனாசீர் பூட்டோவின் அலட்சியம்தான் காரணம். முதலில் இராணுவத்திற்கு உதவும் சிவிலியன் படை என்ற பெயரில் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு பின்னர் பயங்கரவாதிகளாக மாற்றினார்கள். பாகிஸ்தான் இராணுவத்தின் இந்த செயலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர் பெனாசீர் பூட்டோ. அவரது ஆட்சி கலைக்கப்பட்ட 3 மாதங்களிலேயே பாகிஸ்தான் பிரதமரானார் நவாஸ் ஷெரீப். பஞ்சாப் தேசிய கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற பெரும் ஊழலும் வளைகுடா யுத்தத்தில் அமெரிக்காவை ஆதரித்ததும் நவாஸுக்கு சிக்கலை ஏற்படுத்தின. 1993ஆம் ஆண்டு அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு எதிராக நவாஸ் தொடர்ந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைத்தது. ஆனால் அடுத்த 2 மாதத்தில் நவாஸையும் அதிபர் இஷாக் கானையும் பதவியிலிருந்து தூக்கியது இராணுவம். அடுத்த ஆட்சிக்கு வந்த பெனாசீர் பூட்டோவின் அரசும் 3 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த நவாஸ் ஷெரீப் இராணுவ தளபதியாக பர்வேஸ் முஷரஃபை நியமித்தார். அதாவது சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொண்டார். தாம் அதிபராக வேண்டும் என்பதற்காகவே 1999இல் கார்கில் யுத்தத்தை நடத்தினார் முஷரஃப். போர் தொடங்கும் வரை இந்த செய்தி பிரதமர் நவாஸுக்கு தெரியாது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை அதுதான். நவாஸை பதவியிலிருந்து தூக்கிய முஷரஃப் அவரை நாட்டை விட்டே விரட்டினார். அதிபர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நவாஸின் கட்சியை உடைத்து PMLQ என்ற கட்சியை முஷரஃப் உருவாக்கினார். மேலும் இரட்டை கோபுர தாக்குதலை தொடர்ந்து தாலிபான்கள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தபோது அந்நாட்டை ஆதரித்தார். அதனால் பாகிஸ்தான் அடிப்படைவாதிகளின் எதிர்ப்பை முஷரஃப் சம்பாதித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பிய தாலிபான்கள் பாகிஸ்தானில் பதுங்கிக் கொண்டனர். முஷரஃபுக்கு எதிராக அவர்கள் கலவரத்தை தூண்டிவிட அமைதி காணாமல் போனது. நிலைமை மோசமானதால் அவசர நிலையை பிரகடனம் செய்தார் முஷரஃப். அடுத்தடுத்து நடைபெற்ற அரசியல் நகர்வுகள் காரணமாக வெளிநாட்டில் வசித்து வந்த பெனாசீர் பூட்டோ பாகிஸ்தான் திரும்பினார். நவாஸ் ஷெரீப் கட்சியுடன் கூட்டணி அமைந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி பெனாசீர் பூட்டோ கொலை செய்யப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டில் அவரது கணவர் ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் அதிபரானார். அதேபோல் நவாஸ் ஷெரீப், இம்ரான் கான், ஷபாஸ் ஷெரீப் என பிரதமர்களும் மாறினார்கள். ஆனால் பாகிஸ்தானின் நிலைமை மட்டும் மாறவில்லை. அண்டை நாடான இந்தியா ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தானோ பயங்கரவாதத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களுக்கு என்று உலக வங்கியிடம் இருந்தும் பிற நாடுகளிடமிருந்தும் கடன் வாங்கும் பாகிஸ்தான் அதை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறது. பின்லேடன், ஹபீஸ் சயீத், மசூத் அசார், தாவூத் இப்ராஹிம் என பயங்கரவாதிகளின் புகலிடமாகவே பாகிஸ்தான் மாறிவிட்டது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு செலவழித்த பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருந்தால் இன்று பாகிஸ்தானும் நல்ல நிலைமையில் இருந்திருக்கும். ஆனால் தனி நாடாக மாறி 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் பாகிஸ்தான் மக்கள் வறுமையில் வாடுகின்றனர். கல்வி, வேளாண்மை, தொழில்நுட்பம், பொருளாதாரம் என எதிலும் பெரிய முன்னேற்றமில்லை. பலுசிஸ்தான் பஞ்சாயத்து, சீன ஆதிக்கம் என இடியாப்ப சிக்கலில் மாட்டி பாகிஸ்தான் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வல்லரசை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்தியா. ஒருவேளை பாகிஸ்தான் பிரிந்து போகாமல் இருந்திருந்தால் இன்று அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்பட்டிருக்கும். ஆனால் அதை பற்றி இப்போது பேசுவதில் பயனில்லை. பாகிஸ்தானில் நிழல் அரசாங்கத்தை நடத்தி வரும் இராணுவத்தையும் ISIயையும் கட்டுக்குள் வைத்து பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை மேம்படுத்தும் ஆட்சியாளர்கள் கிடைக்கும் வரை அந்நாட்டின் நிலைமை மேலும் மோசமடையும் என்பதில் சந்தேகமில்லை.